தீரவே தீரல கடன் பிரச்சனை. என்ன பண்ணுனாலும் கூடிக்கிட்டே போகுது. வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு குடும்பத்தவே வந்து அப்படியே ஆலமரம் மாதிரி இருக்கிற குடும்பத்தை அப்படியே சாய்க்கக்கூடிய தன்மை அழிஞ்சிடுச்சுப்பா, கெட்டு போயிடுச்சு. எங்கள் கூட குலதெய்வம் இல்லையேம்மா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க. குலதெய்வம் 100% உங்கள் வீட்டில் குடியிருக்கு. அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. குலதெய்வம் குடியிருக்குன்னு நீங்களே வந்து என் குலம் இது, இந்த குலத்தை வந்து எந்த தீங்குமே நான் வரவிட மாட்டேன். நான் நின்று வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது நிறைய பேர் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையானே தெரியலம்மா, எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். இந்த கஷ்டத்துல எல்லாம் எங்கள் குலதெய்வம் கூட நின்று உதவலையா, அதுக்கு என்னாச்சு, ஏன் எங்கள் கூட பேசலை அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, வீட்டில் பள்ளி சத்தம் போடலை. பள்ளி சத்தம் போட்டால் தானே தெய்வம் இருக்கும்னு அர்த்தம். ஆமாம், பள்ளி கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் பூஜை அறையில் கண்டிப்பாக பள்ளி இருக்கணும். அவங்க நம்ம கூட பேசணும். இல்லையேம்மா, எங்களுக்கு பள்ளியும் இருந்து பேசலையே அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இதில் என்னென்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா இப்போ எல்லாம், அதில் ஒரு விதமான திரவங்கள் வந்து இப்போ கலக்கப்படுது. ரொம்ப நாளைக்கு அந்த பெயிண்ட் தங்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பெயிண்ட் வாசனைக்கு கூட அதில் அதாவது பெயிண்டில் கலக்கக்கூடிய அந்த திரவத்தோட வாசனைக்கு வந்து நிறைய பள்ளி மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து வர்றதுங்கிறது இப்போ ரொம்ப ஒரு அபூர்வமாக இருக்குது. வர்றதில்லை, அதோட வாசனைக்கு வந்து அது வர்றதில்லை. முன்னாடியெல்லாம் வெளில நம்ம அடிப்போம் வீட்டில் இல்லையா, அது வந்து எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் எந்த வித தீங்கு இல்லாமல் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸ்பெஷலாக பிள்ளைங்கள்லாம் இப்போ இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது கரப்பான் பூச்சி வட்டைகள்லாம் உள்ளே வராத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து பெயிண்ட்டுக்கு கலக்கிற கெமிக்கல் எல்லாம் வந்துருச்சு இப்போது. சரி, இப்போ பள்ளி இருக்கா இல்லையான்னு கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியலைன்னா எப்படி குலதெய்வம் இருக்கான்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் நாங்கள் பலத்தோடு எங்களுக்கு வர்ற கஷ்டத்தை எங்கள் கர்மான்னு கூட கடந்து போகலாம். ஆனால் குலதெய்வம் இருக்கான்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? இதில் இன்னொன்று என்னென்னா, தீரவே தீரலை கடன் பிரச்சனை. என்ன பண்ணுனாலும் கூடிக்கிட்டே போகுது. வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு குடும்பத்தவே வந்து அப்படியே ஆலமரம் மாதிரி இருக்கிற குடும்பத்தை அப்படியே சாய்க்கக்கூடிய தன்மையில் அந்த ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஒரு வேர் பூச்சி வந்து வேரை அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வேரோட சாஞ்சிருமா. இந்த வேர் பூச்சி தான் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள். இந்த தீராத கடன் பிரச்சனை தான் அந்த வேர்பூச்சி மாதிரி அந்த குடும்பத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு வட்டி கடன் கூடி 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 அந்த குடும்பத்தவே வந்து சாய்க்கக்கூடிய தன்மை வந்து நடக்குது. ஆக அந்த மாதிரி வந்து மலையளவு பிரச்சனைகளையும் நம்மளுக்கு கொஞ்சமாக மாற்றி அதை சரி பண்ணி நல்ல வழியில் கைப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு நம்ம குடும்பத்தை காக்கக்கூடியது குலதெய்வம் தான். குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப 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 முக்கியம். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும். இஷ்ட தெய்வம் அருளும் சேர்ந்து இருந்தால் அந்த குடும்பம் செல்வாக்கியம் பெருகி ரொம்ப ரொம்ப அழகாக வாழும். சரி, இப்போ இதெல்லாம் நடக்கணும், எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எளிய வழிபாடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா, நான் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். ஒரு கலச செம்பு வாங்கிக்கோங்க, புதுசோ இல்லை வீட்டில் இருக்குன்னே இருந்தால் அதை நல்லா துளைக்கிட்டு கலச செம்பு, அந்த செம்பில் நீர் எடுத்துட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதோட வெட்டி வேர் வந்து ஒரு 3 துண்டு வெட்டி வந்து அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள் போடணும், சந்தனம் போடணும், குங்குமம் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த ஒரு எலுமிச்சங்கனி, எந்த விதமான சொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து அந்த கனியை கையில் கொடுத்து ஒவ்வொருத்தருமே குலதெய்வத்தோட பேரை 21 முறை கண்ணை மூடி நினச்சிட்டு அந்த தண்ணியில் போடணும். மாற்றி மாற்றி ஒருத்தராக வச்சு கனியை எடுத்துக்கிட்டு அந்த குலதெய்வ பேரை சொல்லி சொல்லி அந்த பானையில் லாஸ்ட்டாக சொல்கிறவங்க அந்த பானையில் வந்து போட்டுடணும். போட்டுட்டு தேங்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சந்தனம் தடவி குங்குமம் வச்சு மாவிலை வேப்பிலை வச்சு அந்த தேங்காயை வச்சு கலசம் வந்து உங்களுடைய பூஜை அறையில் நம்ம ரெடி பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா, காலையில் 9 to 11 மணிக்குள்ளே வந்து நம்ம இந்த கலசத்தை ரெடி பண்ணிடுறோம். கலசத்தை ரெடி பண்ண பிறகு தினமும் வந்து நம்ம எப்பவும் போல் வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துக்கும் ஒரு தீபாராதனை காமிச்சு
ஒரு நெய்வேத்தியம், ஒரு சும்மா ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் கல்கண்டோ சர்க்கரையை போட்டு வச்சா கூட பரவாயில்லை. இல்லை ஒரு துளசி போட்டு தண்ணி வச்சாலும் நெய்வேத்தியம், ஒரு சின்ன அளவு நெய்வேத்தியமும் ஒரு தீபாரதனையும் வீட்டில் இருக்க யார் வேணால் காமிக்கலாம். இல்லை நாங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் தூரம் ஆகிட்டோம், நாங்கள் பண்ணலாமா வைக்கலாமான்னு கேட்டால் யாரும் ஒருத்தர் பண்ணால் சிறப்பு. அதே மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னா குளிச்சுட்டு காலையில் அதிகாலையில் நீங்கள் பண்ணிவிட்டு அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க. ஆனால் இந்த குலதெய்வ பானை 48 நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கணும். 48 நாள் கழித்து அந்த எலுமிச்சம் கனி எடுக்கும்போது அது அழுகாம கெட்டு போகாம அப்படியே இருந்தா குலதெய்வம் 100% உங்க வீட்டில் குடியிருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. குலதெய்வம் குடியிருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம், சந்தோஷமா தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை அப்படியே நீங்கள் நன்றி சொல்லி வழிபாடு பண்ணி எப்பவும் போல நமக்கு இருக்கிறது கர்ம வினை, அதை அகற்றுறதுக்கும் அவங்களவே நாடி நம்ம அகற்றிக்கலாம். அந்த கஷ்டம் துன்பம் எது இருந்தாலும். இல்லை குலதெய்வம் தெரியணும்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இப்போ எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, குலதெய்வம் எங்களுக்கு தெரியல, எங்கள் கூட இல்லை போல அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, குலதெய்வமே தெரியலைனாலும் உங்கள் கூட இருக்கிறத இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ குலதெய்வம் நம்ம கூட இருக்கு, 100% நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு, நம்மளை காத்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ கனியை எடுக்கிறோம்ப்பா, சரி சப்போஸ் அழுகிருச்சு கெட்டு போயிடுச்சுமா, இது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த கனியை எடுத்து ஓடுற நீரில் போட்டுட்டு, ஓடுற நீரோ இல்லை ஏதாவது புனிதமாக மரத்துக்கடியில் கால் மிதிப்படாத இடத்துல அந்த தண்ணியும் அந்த கனியும் போட்டுட்டு, கனி நல்லா இருந்தாலும் அதே முறை தான், ஒரு மரத்துக்கடியில் அந்த நீரும் அந்த கனியும் நம்ம வச்சிடணும். இல்லைன்னா ஓடுற நீர் இருந்தால் அந்த நீரில் அந்த கனியை போட்டுட்டு கால் மிதிப்படாத இடத்துல அந்த நீரை ஊற்றிட்டு தேங்காயை நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். சரியா? அப்போ இந்த முறையில் பண்ணி அழுகிடுச்சுப்பா, கெட்டு போயிடுச்சு, எங்கள் கூட குலதெய்வம் இல்லையேம்மா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிட்டு அந்த அகல் விளக்கை நீரில் போட்டுட்டு முத நாள் ஃபுல்லாக நீரில் போட்டுட்டு மறுநாள் மஞ்சள் தடவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறோம், பஞ்சு தெரி போட்டு விளக்கேற்றுறோம். மறுநாள் இருந்து நீங்கள் இதே முறையில் 48 நாளைக்கும் சாயந்தரம் 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் அந்த விளக்கை தினமும் யாராவது ஒருத்தர் போய், இதுக்கு விரதம் இருக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, யாராவது ஒருத்தர் போய் அந்த விளக்கை தினமும் 6 to 7 உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றி வச்சிடணும். மண் அகல் விளக்கு. குலதெய்வம் எங்ககிட்ட பேசணும், எங்ககிட்ட வரணும், குலதெய்வமே தெரியலன்னா கூட எங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னா கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும். ஆக இந்த மண் அகல் விளக்கு அடுத்து வர 48 நாளைக்கு நீங்கள் ஏற்றிட்டே இருக்கும்போது அடுத்து இதே கலச ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக கனி அழுகாது. குலதெய்வத்தை நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஓடுற ஓட்டத்தில் நம்ம நினைக்கிறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறையாக தான் இருக்குது. இல்லை தீராத ஏதோ ஒரு பிரச்சனை எப்போ இந்த குலதெய்வம் எங்கதையும் போச்சுன்னு திட்டுறதுக்காக யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் குலதெய்வத்தை எந்த நேரமுமே நன்றி சொல்கிறதுக்கும் நினைக்கணும், கஷ்டத்தை சொல்கிறதுக்கும் நினைக்கணும், எல்லாமே நீங்கள் தான்ற அந்த ஒப்படைப்பும் நமக்கு வேணும். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக 100% குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நினச்சி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரியான தீராத பிரச்சனைகள், வட்டிக்கடனாக இருக்கட்டும், வட்டிக்கடன் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாதிக்கிறது. அதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஏன் அந்த ஒரு தரித்திரமான ஒரு சூழல் உங்கள் குடும்பத்தில் நிலவுது அப்படின்னா குலதெய்வ பேச்சு இல்லாததுனால தான் அந்த மாதிரி அருள் இல்லாததுனால உங்களுக்கு அது மாதிரி நடக்குது. அதே மாதிரி திருமணம்ங்கிறது 40 வயசு ஆனாலும் திருமணமே நடக்கலை, என்னன்னு தெரியல, வேலை இருக்குது, பையன் நல்லா இருக்கான், பொண்ணு நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கு, ஆனால் வரன் அமையலை. இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே குலதெய்வத்தோட அருள் இல்லாததுனால தான் உங்களுக்கு நடக்குது. அதனால குழந்தை பாக்கியத்தையும் சொல்லலாம். குழந்தை பாக்கியம் முக்கியமாக முன்னோர் சாபம், அதுக்கு குலதெய்வ சாபம், குலதெய்வம் பேசாதது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் ரொம்ப ஒரு அதிகப்படியாக குழந்தை பாக்கியத்தை போய் பாதிக்கும். ஆக இதற்கான முறைகளை நீங்கள் செய்து பார்த்து நிம்மதியோடு குலதெய்வத்தை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா 100% உங்கள் குடும்பம் மேன்மை அடையும். கர்மானால பாதிச்சு தான் மனிதனாகவே பிறக்கிறோம். அந்த கர்மாவை போக்குறதுக்கு தான் ஒவ்வொரு வழிமுறையும். இறைவன் மிக மிக கருணையானவர்.
ரொம்ப கருணையானவர். அதனால தான் மனிதனுக்கு ஒரு கர்மா, அந்த கர்மாவை போக்குவதற்கு பல வழிபாடுகள், அந்த வழிபாடுகள்ல முக்கியமா கூடவே இருந்து அருள்பாலித்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சி என் குலம் இது, இந்த குலத்தை வந்து எந்த தீங்குமே நான் வரவிட மாட்டேன், நான் நின்று கட்டி காப்பாத்துவேன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்க கூடவே இருக்கணும், உங்களுடைய எப்பவுமே விலகாம கூடயே இருக்கணும். அதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. குலதெய்வம் கூட இருக்கு அப்படின்னா கோடான கோடி நன்றியை சொல்லி அவங்கள எப்பவுமே மனதுல நினைச்சு ஒரு நன்றியை சொல்லி, கஷ்டம் வரும்போது கண்ணீர் சிந்தி அவங்கள எப்பவுமே நம்ம கூடையே வச்சுக்கும் போது எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் இல்லாம நலமோடு வளமோடு வாழலாம். இன்னைக்கு இந்த ஒரு அழகான பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.